வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது மஷ்ரூம் பட்டர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு பெரிய சைஸ் ஒரு பெரிய ஆனியன் ஒன்று எடுத்துக்கங்க. ஸ்லைஸாக கட் பண்ணிக்கங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு அடுப்பில் அசல் வச்சுக்கிங்க. அதை வச்சுட்டு ஒரு தவா வச்சுக்கலாம். சூடானதுக்கப்புறம் ஒரு சிறிது அளவு பட்டர் எடுத்துக்கங்க. நல்லா சூடாகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் சின்ன ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. சர்வ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு சைஸ், அதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி அதில் நல்லா போட்டுங்க. அதை சேர்த்து வதக்குங்க. செட் பண்ணிவிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் ஒரு பாக்கெட் எடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg பக்கம் இருக்கும். அது நல்லா போட்டு வதக்கி விடுங்க. இதுக்கு எண்ணெய் எதுவுமே பண்ண வேண்டாம். தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. சர்வ் பண்ணுங்க. அப்புறம் மூடி வச்சிங்க. கொஞ்சம் நாளைக்கு கழித்து அப்போக்கப்போ அதேமாதிரி சர்வ் பண்ணி விடுங்க. இதிலே உங்களுக்கு வெந்துடும். நீங்கள் தண்ணியோ எண்ணெயோ எதுவும் ஊற்ற வேண்டாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு தக்காளி சாஸ் இருக்குல்ல, டொமேட்டோ சாஸ், அதை 2 ஸ்பூன் நல்லா ஊற்றி நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள். கலக்கி விடுங்க. கொஞ்சம் இதில் மூடி வச்சு மூடிட்டு அது கொஞ்சம் வேகட்டும். வந்ததுக்கப்புறம் பாருங்கள், எடுத்து பாருங்கள். நான் ஒன்று நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆனியன் லீஃப் இருக்கும்ல, அதை சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இருந்ததுன்னா. இந்த சின்ன ஆனியன் இது மிளகு கொஞ்சம் நாள் வதக்கி விட்டுட்டுங்க. மூடிட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பெப்பர் லைட்டாக தூவி விட்ருங்க. எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் மஷ்ரூம். அப்புறம் நான் தூவி விட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை நீங்கள் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம். நன்றி, வணக்கம் நேயர்களே. தேங்க்யூ.